வெள்ளைவாணி கடந்து சென்றவர்கள் எங்கே? வெள்ளைவாணி கடந்து சென்றவர்கள் எங்கே? வெள்ளைவாணி கடந்து சென்றவர்கள் எங்கே? ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் கூட்டி சென்றவர்கள் எங்கே? ராணுவ கட்டுப்பாட்டு பகுதியில் கூட்டி சென்றவர்கள் எங்கே? சாமிக்கு அழைத்து சென்றவர்கள் எங்கே? சாமிக்கு அழைத்து சென்றவர்கள் எங்கே? சாமிக்கு அழைத்து சென்றவர்கள் எங்கே? விடுதலை செய், விடுதலை செய், அரசியல் கைதிகளை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், அரசியல் கைதிகளை விடுதலை செய், அரசியல் கைதிகளை விடுதலை செய், ராணுவமே வெளியேறு. வணக்கம் விளக்கம் தமிழர் தாயகம். வணக்கம் விளக்கம் தமிழர் தாயகம். வணக்கம் விளக்கம் தமிழர் தாயகம். தமிழர்கள் வாழுமிடத்து குற்றவிகாரிகளை எதிர்த்து, தமிழர்கள் வாழுமிடத்து குற்றவிகாரிகளை எதிர்த்து, தமிழர்கள் வாழுமிடத்து குற்றவிகாரிகளை எதிர்த்து. வெள்ளைவாணி கடத்தி சென்றவர்கள் எங்கே? வெள்ளைவாணி கடத்தி சென்றவர்கள் எங்கே? விசாரணைக்கு அழைத்து சென்றவர்கள் எங்கே? விசாரணைக்கு அழைத்து சென்றவர்கள் எங்கே? விசாரணைக்கு அழைத்து சென்றவர்கள் எங்கே? விடுதலை செய், விடுதலை செய், அரசியல் கைதிகளை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், அரசியல் கைதிகளை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், அரசியல் கைதிகளை விடுதலை செய், விடுதலை செய், விடுதலை செய், அரசியல் கைதிகளை விடுதலை செய். வெளியேறு, வெளியேறு, ராணுவமே வெளியேறு, 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 ராணுவமே வெளியேறு, 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 ராணுவமே வெளியேறு. தமிழர் தாயகம். தமிழர்கள் வாழுமிடத்து குற்றவிகாரிகளை எதிர்த்து, தமிழர்கள் வாழுமிடத்து குற்றவிகாரிகளை எதிர்த்து, வெள்ளைவாணி கடத்தி சென்றவர்கள் எங்கே? வெள்ளைவாணி கடத்தி சென்ற, வெள்ளைவாணி கடத்தி சென்ற, வெள்ளைவாணி கடத்தி சென்ற, ராணுவ கட்டுப்பாட்டு வணக்கம். இன்றைக்கு நாங்கள் மன்னார் மாவட்டத்தில் சர்வதேச மனித உரிமை தினங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னால் 8 மாவட்டமும் சேர்ந்து ஒரே நேரத்தில் செய்கிறோம். மனித உரிமை தினத்தை செய்யறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மனித நேயமே இல்லாத எங்களோட நாட்டில் இந்த மனித உரிமை தினம் எதற்கு அந்த அடிப்படையில தான் இந்த மனித தினத்தை நாங்கள் கருப்பு தினமாக நாங்கள் இன்றைக்கு இதுல நிற்கிற அம்மாக்கள், இதுல நிற்கிற உறவுகள் எல்லாரும் இருந்து செய்து கொண்டிருக்கிறோம். என்னன்னு சொன்னா, எங்களுக்கு இந்த 15 வருஷத்துக்கும் எந்த ஒரு தீர்வும் கிடைக்க இல்லை என்ற காரணத்துக்காக எங்களுக்கு மனித உரிமை தினம் தேவையில்லை. இந்த உலக நாடே பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இந்த எங்கட நாட்டிலே மனித உரிமை தினத்தை நாங்கள் செய்த என்ன பிரயோசனத்தை நாங்கள் அடைய போறோம்? மனித உரிமை தினம் என்று சொல்லி நீங்கள் அங்கீகரிச்சிருக்கிறீர்கள். ஆனா எங்கட நாட்டில அப்படியானது ஒன்றும் இல்லையே. நாங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒரு சின்ன ஒரு பிரச்சனையில கூடி எங்களுக்கு மனித உரிமை இந்த நாட்டில கிடைக்க இல்லை. நாங்கள் இத்தனை 1000 பிள்ளைகளையும் துளைச்சு போட்டு நாங்கள் 15 வருஷமா ரோட்ல நின்று நாங்கள் போராடி கொண்டு நிற்கிறோம். உலக நாட்டுக்கே தெரியும், சர்வதேச எல்லா நாடுகளுக்கும் தெரியும், எங்கட நாட்டுக்கும் தெரியும். தெரிஞ்சு கொண்டு இருக்கத்தக்கனவாக இந்த மனித மூரலுக்கு எந்த நாடுமே முன் வந்து இந்த அம்மாக்கள் ரோட்டில் நிக்கணும், இந்த அம்மாக்களுக்கு என்ன வேணும்ன்றத கூடி கேட்கல. அப்படியான காலகட்டத்துல இந்த மனித உரிமை தினம் என்னத்துக்கு? எங்களுக்கு இந்த மனித உரிமை தினம் தேவையில்லை. நாங்கள் அதனாலதான் நாங்கள் இதை புறக்கணிச்சு எங்களுக்கு இந்த போராட்டத்தை நாங்கள் இதுல செய்து கொண்டிருக்கிறோம். இந்த உலக நாடு ஒன்று அறிஞ்சு கொள்ள வேணும். இந்த ரோட்ல நின்று 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 15 வருஷ காலமாக ஒவ்வொரு அம்மாக்களும் இறந்து கொண்டு போயினோம். இறந்து போய்கொண்டிருக்க எங்களோட சாட்சியல் அழிக்கப்பட்டு கொண்டு போகுது. அதை முதல்ல யோசிக்க வேணும். நாங்கள் பொம்பளைகள் என்ன, நாங்கள் பொம்பளைகள் ரோட்ல நின்று போராடுற அம்மாக்கள் இல்ல. என்னதுக்காக போராடுறோம்? எங்களோட பிள்ளைகளை நீங்கள் உயிரோட தந்த நாங்கள் எங்களோட பிள்ளைகளை உங்களை நம்பி அரசாங்கத்தை நம்பி தந்த நாங்கள் நீங்க நாளைக்கு இந்த பிள்ளைகளை விடுவீங்கள் என்ற எண்ணத்துல தந்தது. ஒரு வெள்ளக்கொடியோட வந்திருக்கு, நம்ம வீட்டுல வந்து நீங்க கூட்டிக் கொண்டு போயிருக்கேன், ராணுவம் பிடிச்சு கொண்டு போயிருக்கு. அப்படியாக நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டு நிக்கல. இந்த மனித உரிமை தினம் எங்களுக்கு தேவையும் இல்லை, எங்களுக்கு இதை பற்றி நாங்கள் யோசிக்கவும் இல்லை. நாங்கள் உலக நாட்டிட்ட கேட்கிறோம். இந்த தினத்துக்கு நாங்கள் கருப்பு தினமாக இதை நாங்கள் இன்றைக்கு மன்னார் மாவட்டத்தில் இருந்து செய்து கொண்டிருக்கிறோம். நன்றி.